அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி ஒன்று உண்டு, தமிழில் கூட அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஒரு பிரார்த்தனை மாதிரி அமைஞ்சிருக்குது. இறைவா, எனக்கு மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான ஆற்றலையும், மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான மனத்தையும், இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் அறிவையும் தா அப்படின்னு அது ஒரு 3 வரி பிரார்த்தனையாக இருக்குது. மாற்ற முடிஞ்ச விஷயத்தை மாற்றணும், அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும் இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் மாற்றவே முடியாது, இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடையாளம் கண்டுகொள்வதற்கு அதுக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா திருத்த முடியாத ஆட்களெல்லாம் போய் நான் திருத்துறேன்னு உட்காந்தா அது வெட்டி செயல். அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, அவன் திருந்தவும் போகிறதில்லை. இப்போ மேலதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, மேனேஜரு, சும்மா எல்லாத்துக்கும் எரிஞ்சு ஊந்துக்கினே இருப்பார், சல்லு புல்லுன்னுட்டு இருப்பார். என்ன பண்ணுறது? ஒன்று நம்ம ஆஃபீஸ் மாறணும், இல்லைன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை உடனுக்குடனே கொடுத்து, என்ன கேட்குறாரோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுற மாதிரி இருக்கணும். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணுமே தவிர இப்போ அவரை ஒன்றும் பண்ண முடியாது. மேனேஜர் பேரில் என்ன கேஸ் போட முடியுமா? கேஸ் போடக்கூடிய அளவுக்கு அவர் ஏதாவது தப்பு பண்ணால் பண்ணலாம். அதை விட்டு அவருடைய அணுகுமுறை, அவர் பழக்க வழக்கமே இந்த மாதிரி சிடு சிடுன்னு இருக்கிறது, சல்லுன்னு எரிஞ்சு விழுறது, அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்று அதை ஒத்துக்கணும், அவர் சகிச்சுக்கிட்டு வாழ பழகணும். வாழறதுன்ற வார்த்தை தான். ஏன்னா ஒரு நாள் பொழுது முழுக்க நம்ம அலுவலகத்தில் தான் கழிக்கிறோம், காலையில் 10லேருந்து 5. அப்போ அதோட வாழ்ந்து தான் தொலைச்சி ஆகணும் இல்லை? அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படி நம்மளை சமைச்சிக்கிறது, தகவமைப்பது அப்படிம்பாங்க. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் மாறணும் அப்படின்றது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். என்ன, மாற்ற முடியாததை மாற்றுறான்னு முயற்சி பண்ணிட்டுருக்கூடாது. அதே மாதிரி மாற்ற வேண்டிய விஷயங்களை, மாற்ற முடிந்த விஷயங்களை, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு விட்டுற முடியாது. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சில விஷயத்தை மாற்றலாம். 200 வருஷமாக இந்த நாடு ஆங்கிலேயன்ட்ட அடிமையாக தான் இருந்தது. ஆனால் இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று, சுதந்திரம் பெற்றே தீர வேண்டிய ஒன்று, நாம் சுதந்திரமாக இருக்க பிறந்தவர்கள் அப்படின்றத காந்தியடிகள் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனுடைய விளைவு தான் நாம் இன்றைக்கு விடுதலை திருநாடாக இருக்கிறோம். அப்போ மாற்ற முடிந்ததை மாற்ற வேண்டும், முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முல்லான்னு ஒரு அரேபிய கதாபாத்திரம், அந்த பெரியவரை வச்சு பல வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நகைச்சுவையாக சொல்கிற கதைகள் நிறைய இருக்கும். அவர் ஒரு கழுதை ஒன்று வச்சுருக்கிறார். அவர் எங்கே போனாலும் அந்த கழுதைகள் மேலே தான் போவார். கோவிலுக்கு போனோமா, மசூதிக்கு போனோமா, கழுது மேலே தான் போவார். கடத்தெருவுக்கு போனோமா, கழுது மேலே தான் போவார். ராஜாவை பார்க்க போனோமா, அந்த கழுது மேலே தான் போவார். இல்லை அப்படி மாலையில் ஒரு சுற்று, சின்னதாக ஒரு உலா ஒன்று நகர்வலம் வரணுமா, ஒரு ரவுண்டு வருதும்பாங்களே, அது மேலே தான் போவார். எல்லாருக்கும் ஆச்சரியம், முல்லா எப்படி முல்லா உங்களால் இது முடிஞ்சுது, எங்கே போனாலும் நீங்கள் கழுது மேலே போகிறீங்களே, ஏன்பா என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் குதிரையை தான் பழக்க முடியும் முல்லா, குதிரையை தான் பழக்குவாங்க, இந்த கழுதை இருக்குதே அதை பழக்கவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும், குடிசை ஒரு ஓரமாக அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் பழக்கி கடத்தெருவுக்கு அது மேலே போகிறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு அது ராஜாக்கிட்ட கூட்டுக்கிட்டு போகுது, அப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அது நான் ரவுண்டு வரணும்னா வருது, நீங்கள் சொல்கிறத கேட்டு தர்காவுக்கு போகுது. எப்படி முல்லா, பெரிய ஆச்சரியமாக இருக்குதே, எப்படி உங்களால் இது முடிஞ்சுதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவரும் அப்படியே, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ நினச்சா உன்னாலையும் முடியும்ப்பா, என்ன குதிரை வேற கழுதை வேறையா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்ன பின்ன இருக்கும், மற்றபடி நீ நினச்சா பழக்கலாம்ப்பா, உன்னால் முடியும்ப்பா, முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அமுச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய நெருங்கின நண்பர் ஒருத்தர், தபார் சும்மா கதை விடாத, அது சோம்பேறி கழுதை, அது இஷ்டத்துக்கு தான் அது இருக்குமே தவிர நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் புரிஞ்சிக்காது. குதிரையை பழக்கிறதுக்கு நிறைய சமிக்ஞைகள்லாம் இருக்குது. அதை அப்படி வலது பக்கம் தட்டினா ஓடணும், இடது பக்கம் தட்டி கொடுத்தா நிற்கணும், இப்படிலாம் குதிரையை பழக்கிறவங்க நிறைய டெக்னிக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அது கொஞ்சம் புத்திசாலித்தனமானது. இது இருக்குதே, இது தத்தி, இதை எப்படி நீ உன் இஷ்டத்துக்கு வளைச்சிருக்கிற, அதைத்தான் எல்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை முல்லா, எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது,
எப்படி உன்னால் இது முடியுது, நீ சொல்கிற இடத்துக்குலாம் அது உன்னை கூட்டு போகுது. முல்லா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார். என்ன தெரியுங்களா, நான் அதை பழக்கினேண்ணா, அது என்னை தர்காவுக்கு கூட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் அது கூட்டு போகுமா? ஏன்னா ராஜா இருக்கிற அரண்மனை கூட்டு போ, சுல்தானை பார்க்கறதுக்கு கூட்டு போனால் அது கூட்டு போகுமா? அதெல்லாம் இல்லைப்பா. நான் கழுதையை என் இஷ்டத்துக்கு மாற்றலை, நான் கழுதை இஷ்டத்துக்கு என்னை மாற்றிக்கிட்டேன். அது எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் எனக்கு இருக்கிற வேலையை நான் முடிச்சுக்குவேன். அது தர்கா பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் போகிறப்ப அப்படியே கும்பிட்டுட்டு வந்துடுவேன். ராஜாவை பார்க்கறதுக்கு அரண்மனை பக்கம் போச்சுன்னா அங்கே போய் என் வேலையை முடிச்சுக்குவேன். கடத்தரு பக்கம் அது போகுதுன்னா அங்கே போகிறப்ப என் வேலையை முடிச்சுக்குவேன். அவ்வளவுதான். என் இஷ்டத்துக்கு அதை நான் கொண்டு வரல, அது இஷ்டத்துக்கு நான் என்னை மாற்றிக்கிட்டேன். கழுதையை திருத்த முடியாது, அது இஷ்டத்துக்கு நம்மளை மாற்றிக்கிட்டாதான் உண்டுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. திருத்த முடியாத கழுதைகளை திருத்துகிற வேலையிலே ஈடுபட்டு உங்கள் நல்ல நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீர்கள். இதைத்தான் அந்த பிரார்த்தனை சொல்லுகிறது. அந்த பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அது உங்கள் மனோபாவத்திலும் கலந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு நிம்மதியாக அன்றாடம் நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.